صل على محمد السلام عليك يا رسول الله السلام عليك يا حبيبي يا نبي الله السلام عليك إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று கூறியவனாக இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்படுகின்றான், கருணை காட்டுகிறான் என்பதற்கு அடையாளம் அவனுக்கு மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதில்தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக மார்க்கத்தை படித்தல் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு எங்கிருந்தும் மார்க்கத்தை படிக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய மாளிகையிலே வீற்றிருந்து மார்க்கத்தை படிப்பதற்கு இஸ்லாத்தில் தனி சிறப்பு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து மார்க்கத்தை படிக்கின்ற சந்தர்ப்பம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து மார்க்கத்தை படிப்பது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலே ஒன்று கூடி யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்கள், வயததாரஸூனஹு பைனஹும், அதை அவர்களுக்கிடையில் படித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது சக்கீனத் என்ற அமைதி இறங்குகிறது என்று சொன்னார்கள். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அவர்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்
அப்படியே போர்த்தி கொள்கிறது என்று சொன்னார்கள். வஹஃபத்ஹுமுல் மலாயிகா, அவர்களை மலக்குமார்கள் அப்படியே சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனிடத்தில் இருக்கின்ற மலக்குமார்களிடத்தில் அந்த மனிதர்களை பற்றி நினைவூட்டி பேசுகிறான் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்து மார்க்கத்தை படிக்கின்ற நேரம் சக்கீனத் என்ற அமைதி இறங்குகிறது. சக்கீனத் என்ற அமைதி என்றால் என்ன? சத்தம் இல்லாமல் அமைதியாக இருப்பதா? இல்லை சகோதர சகோதரிகளே. ஒவ்வொரு மனிதனுக்கு உலகத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும், உள்ளத்தில் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருக்கும். குடும்ப பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், சமூக பிரச்சனை இருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உள்ளத்துக்கு கிடைப்பதுதான் அமைதி என்பது. பத்ர் யுத்த களம் நடக்கிறது. 300 சச்சம் நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், 1000 சச்சம் விரோதிகள் இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு அச்சம், எவ்வளவு ஒரு பயம் உள்ளத்திலே இருந்திருக்கும். அந்த பயம் உள்ளத்திலே இருந்திருந்தால் 1000 பேரை வெற்றி கொள்ள முடியாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? நாங்கள் அந்த நபித்தோழர்களுடைய உள்ளத்துக்கு சக்கீனத் என்ற அமைதியை இறக்கினோம் என்று சொல்லுகின்றான். 1000 பேரை கண்டால் என்ன அச்சம், என்ன பயம் வருமோ, அந்த அச்சத்தையும் அந்த பயத்தையும் போக்குவதுதான் சக்கீனத் என்ற அமைதி என்பது. எனவே உலகத்தில பலவிதமான பிரச்சனைகளை உள்ளத்திலே வைத்திருக்கிற நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே சற்று அமர்ந்து குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அதனுடைய விளக்கங்களை படிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உள்ளத்துக்கு அமைதியை தருவான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது நபிகளார் என்ன சொன்னார்கள்? வகஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, பள்ளிக்குள் இருந்து மார்க்கத்தை படிக்கின்ற அந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து போர்த்தி கொள்கிறது என்று சொன்னார்கள். நபிகளார் சொன்னாங்க, நீங்கள் செய்கின்ற அமல்களால் மாத்திரம் நீங்கள் சுவர்க்கம் போக முடியாது. நபித்தோழர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கும் இதுதானா நிலை? ஆம். இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, ஆனாலும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை போர்த்தி கொண்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்றால் என்னதான் அமல் செய்தாலும் சுவர்க்கம் போக முடியாது. அந்த சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகின்ற ரஹ்மத்தை அள்ளி தருகின்ற மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து மார்க்கத்தை படிக்கின்ற மஜ்லிஸ். வஹஃபத்ஹுமுல் மலாயிகா, அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கண்ணுக்கு விளங்குவது எங்களுடைய உடம்புகளும் எங்களுடைய தோற்றங்களும் தான். அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து மார்க்கத்தை படிக்கின்ற பொழுது எங்களோடு இருந்து மலக்குமார்களும் மார்க்கத்தை படிக்கிறார்கள். இந்த மஜ்லிஸிலே மலக்குமார்களும் வீற்றிருக்கிறார்கள். எனவே உலகத்திலே மலக்குமார்களோடு வீற்றிருக்கின்ற பாக்கியம் கிடைக்க வேண்டுமா? அந்த உச்சகட்ட பாக்கியம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து மார்க்கத்தை படிக்கின்ற பொழுதுதான் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய பாக்கியம் என்ன? வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனிடத்தில் இருக்கின்ற மலக்குமார்களிடத்தில் எங்களை நினைவூட்டி பேசுகின்றான். இன்னாருடைய மகன் இன்னார் மார்க்கத்தை மஸ்ஜிதிலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹு அக்பர். என்னுடைய பெயர் அல்லாஹுவினால் நினைவூட்டப்படும் என்றால், உங்களுடைய பெயர்கள் அல்லாஹுவினால் நினைவூட்டப்படும் என்றால், உலகத்தில இதைவிட என்னதான் பாக்கியம் வேண்டும் சகோதரர்களே? எனவே இந்த உச்சகட்ட பாக்கியங்களை அடைய வேண்டுமா? வெறுமனே மார்க்கத்தை படிப்பதால் கிடையாது. அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து மார்க்கத்தை படிப்பதனால் இந்த உச்சகட்ட பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, இந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? அல்ஹம்துலில்லாஹ், நான் ஒரு பயானை கேட்டேன், ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன் என்றால் போதுமா? இல்லை சகோதரர்களே, இல்லை. பரிபூரணமாக நானும் நீங்களும் இந்த பாக்கியத்தை தந்த ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டுமாக இருந்தால் சொல்லப்படுகின்ற செய்தியை காதினால் ஆழமாக செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் அதை உள்ளத்துக்கு ஆழமாக செலுத்தி வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். வெறுமனே வலது காதினால் கேட்டுவிட்டு இடது காதினால் விட்டு விட்டு போகிற சமூகமாக இருக்கக்கூடாது.
மாறாக சொல்லப்படுகின்ற செய்திகளை காது தாழ்த்தி கேட்டு அதை உள்ளத்துக்கு ஆழமாக செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்கள் என்ற பட்டியலில் இடம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டவனாக, அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல மனிதனாக வாழுகின்ற அந்த மனிதனுக்கு அவன் நல்லவனாக வாழ வேண்டும் என்பதற்கு எத்தனையோ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு படைப்பிரிவுகள் இருக்கின்றன. நாங்கள் போலீஸ் என்று சொல்லுவோம், ராணுவம் என்று சொல்லுவோம், நீதிமன்றங்கள் என்று சொல்லுவோம். தப்பு செய்கின்ற மனிதனை விசாரிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் சிறைச்சாலைகள் என்று சொல்லுவோம். இதெல்லாம் எதற்கு? மனிதனை திருத்துவதற்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட இடங்கள், அன்பார்ந்தவர்களே. ஆனால் இந்த உலகத்திலே மனிதன் வைத்த இந்த சட்டதிட்டங்களால் மனிதனை திருத்த முடிந்ததா என்று கேட்டால் திருத்த முடியவில்லை. பாதுகாப்பு படையை ஏமாற்றிவிட்டு தவறு செய்கிறான். பாதுகாப்பு படையை கண்முன்னே வைத்துக் கொண்டு தவறு செய்கிறான். நீதிமன்றத்துக்கு சென்று நீதிபதியை சுட்டு வீழ்த்திவிட்டு அவன் தவறு செய்கிறான். சிறைச்சாலைக்கு போய் அநியாயத்தை படித்துக் கொண்டு வந்து அநியாயம் செய்கிறான். மனிதனை திருத்துவதற்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டதிட்டங்களினால் மனிதனை திருத்த முடியாது என்றால் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவினால் மனிதனை எப்படி திருத்த முடியும்? அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அல்லாஹுவை பார்த்ததில்லை, அல்லாஹுவை நாங்கள் கண்டதில்லை. அந்த ரப்புக்கு நானும் நீங்களும் எப்படி பயப்படுவோம்? சுவர்க்கத்தை கண்டதில்லை ஆசை வைத்து ஓடுவதற்கு, நரகத்தை பார்த்ததில்லை பயந்து ஓடுவதற்கு. அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு இஸ்லாம் வைத்த அடிப்படை என்ன? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். ஏன்? நாங்கள் காணாத ரப்பு எப்படி பயப்படலாம்? எங்களுக்கு முன்னால் வராத ரப்பு எப்படி நாங்கள் பயப்படலாம்? அன்பார்ந்தவர்களே, பயப்படுவதற்கு உச்சகட்ட காரணம் என்ன தெரியுமா? இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். ஏன் அல்லாஹ்வை பயப்படணும் தெரியுமா? மறுமை நாளுடைய அதிர்வு இருக்கிறதே, அது பயங்கரமானது. எனவே உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடியும் என்றால், மரணத்தோடு எங்களுடைய வாழ்க்கை முடியும் என்றால், நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் போய்விடலாம். மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என்னுடைய ரப்பு என்னை எழுப்புவான், என்னை விசாரிப்பான். என்னுடைய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் ஏற்ப நன்மை செய்திருந்தால் சுவர்க்கத்தை தருவான், இல்லை என்றால் நரக நெருப்பை கொண்டு தண்டிப்பான் என்ற அந்த அச்சம் உள்ளத்திலே எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நானும் நீங்களும் உலகத்திலே நல்லவர்களாக வாழலாம். இந்த உலகத்திலே மனிதன் வீணாகி போவதற்கு என்ன காரணம்? முஸ்லிம்கள் நாங்கள் முஃமின்கள், இஸ்லாமுக்கு மாறு செய்வதற்கு என்ன காரணம்? குர்ஆன் சுன்னாவுக்கு மாறு செய்வதற்கு என்ன காரணம்? படைத்தவன் ரப்பு என்னை மறுமையிலே எழுப்புவான் என்பதை மறந்து விடுகிறோம். அதுதான் காரணம் சகோதரர்களே. ஒரு தவறு செய்கிற நேரம், ஒரு பிழை செய்கிற நேரம், நிதானமாக ஒரு கேள்வியை கேளுங்கள். இந்த வினாடி நான் மரணித்து விட்டால் என்னுடைய நிலை என்ன? இந்த கேள்வியை மட்டும் கேளுங்கள் சகோதரர்களே. ஒரு சுபக தொழுகையை தொழாமல் தூங்குகிற நேரம், இந்த தூக்கத்தில் இருந்து நான் எழும்பாமல் மௌத்தாகிவிட்டால் என்ன நிலை என்ற ஒரு கேள்வியை கேளுங்கள். கெசியர் மேசையிலே அமர்ந்து கொண்டு வட்டிக்கு விலை பேசுகிற நேரம், இதே இடத்தில் நான் மரணித்து விட்டால் என்னுடைய நிலை என்னவென்று ஒரு கேள்வி கேளுங்கள். அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கிற நேரம், அடுத்தவர்களுக்கு துரோகம் இழைக்கிற நேரம், இந்த பாவத்தை செய்த நிலையில் நான் மரணித்து விட்டால் மறுமையிலே என்னுடைய ரப்பு எழுப்புவானே, என்னை கேள்வி கேட்பானே, நான் என்ன செய்வேன் என்று ஒரு கேள்வி கேளுங்கள். நிச்சயமாக நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அந்த மறுமை சிந்தனை காரணமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் கெட்டவர்களாக வாழ்வதற்கு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு அடிப்படை காரணமே மறுமையை மறப்பதுதான், மறுமையை மறந்து வாழ்வதுதான். எனவே குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கின்ற நேரம் மனிதர்களை புனிதர்களாக மாற்றுவதற்கு, மனிதர்களை நல்லவர்களாக வாழ வைப்பதற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற ஒரு செய்திதான்
மறுமை சிந்தனை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், அல்லாஹ் அல் குர்ஆனிலே அந்த மறுமை சிந்தனையை எப்படியெல்லாம் உணர்த்துகிறான் என்று பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்படுங்கள். ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர்ரசூல், உங்களுக்கு இடையில் ஏதாவது சச்சரவுகள் முரண்பாடுகள் வந்தால் அல்லாஹ்வின் பக்கம் என்றால் குர்ஆனின் பக்கம் மீட்டி பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் திரும்பி பாருங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும், எங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். எங்களுக்கு இடையில முரண்பாடுகள் சச்சரவுகள் வந்தால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் தீர்வு தேட வேண்டும். எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? குர்ஆன் சுன்னா எங்களுக்கு அடிப்படை என்பது தெரியுமா தெரியாதா? ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபி போதம். எல்லோரும் சொல்கிறோம், ஒரு கையில அல் குர்ஆன் இருக்குது, இன்னொரு கையில நபிகளாருடைய சுன்னா இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது குர்ஆன் ஹதீஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது. தீன் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை, எல்லா முஸ்லிம்களும் சொல்லக்கூடிய வாசகம் தெரியுது. எங்களுக்குரிய அடிப்படை குர்ஆனும் ஹதீஸும் தான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரும் தண்ட உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, அல்லாஹ்வுக்கு எந்த அளவு கட்டுப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவு பின்பற்றி நடக்கிறோம். எங்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை வரும், சர்ச்சைகள் வரும், முரண்பாடு வரும். வாருங்கள் குர்ஆனிலே தீர்வு தேடுவோம், வாருங்கள் ஹதீஸிலே தீர்வு தேடுவோம் என்று குர்ஆன் சுன்னாவை நோக்கி செல்பவர்கள் எத்தனை பேர்? நிதானமா ஒரு கேள்வி கேளுங்கள். ஏன் போக முடியவில்லை? ஏன் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற முடியவில்லை? அல்லாஹ் சொல்லுகின்ற அடிப்படையான செய்தியை பாருங்கள். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களாக இருந்தால், மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் குர்ஆனிலே தீர்வு தேடுங்கள், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையிலே தீர்வு தேடுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகச் சிறந்ததும் அழகான மீளும் தலமும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிபந்தனை என்ன? நீங்கள் அல்லாஹுவை நம்புபவர்களாக இருந்தால், மறுமையை நம்புபவர்களாக இருந்தால், அன்பாண்டவர்களே, குர்ஆன் சுன்னால யாருக்கு தீர்வு தேட முடியும் தெரியுமா? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் யாருக்கு வாழ முடியும் தெரியுமா? அல்லாஹுவையும் மறுமை நாளையும் சரியாக நம்பிய மனிதர்களால் தான். அந்த நம்பிக்கை உள்ளத்துல ஆழமா இல்லண்டா வாயோட குர்ஆன் சுன்னா முடிஞ்சிரும், வாயோட குர்ஆன் ஹதீஸ் முடிஞ்சிரும். யார உள்ளத்தில் ஆழமா நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் மறுமைக்காக வாழ வந்தவன், என்றோ ஒரு நாள் இந்த உலகத்திலே மரணிப்பேன், என்னுடைய ரப்பு என்னை எழுப்புவான் மறுமை நாளையிலே என்ற அந்த சிந்தனை எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம், அந்த அளவுக்கு நபிகளாரை பின்பற்றி நடப்போம் என்பது அடிப்படை. அன்பார்ந்தவர்களே, இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குர்ஆன் வசனம் எப்படி? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த வசனம் யாருக்கு தெரியாது? சில நேரம் அரபு தெரியாவிட்டாலும் தமிழ் மொழிபெயர்ப்பு செய்தால் விளங்கிவிடும். என்ன? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. தெரியுமா தெரியாத இந்த வசனம்? தெரியாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? அன்பான இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரர், எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு இந்த குர்ஆன் வசனத்தை யாரெல்லாம் ஓதுவார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட முன்மாதிரி இருக்கு. அல்லாஹ் எப்படி நம்பணும்? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட தான் முன்மாதிரி. குர்ஆனை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட தான் முன்மாதிரி. எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு பிடிக்க வேண்டும், எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், எப்படி ஜகாத்து கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட தான் முன்மாதிரி. எப்படி இல்லற வாழ்க்கை நடத்த வேண்டும், எப்படி திருமணம் முடிக்க வேண்டும், எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட தான் முன்மாதிரி. எப்படி பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், எப்படி பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட தான் முன்மாதிரி. எப்படி ஒரு சமூகத்திலே வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட முன்மாதிரி. இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனா எங்கட வாழ்க்கையில் இருக்குதா? எந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியா எடுத்து நடக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடுக்க முடியவில்லை? ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்கிறேன். தூங்குறதுக்கு முன்னால வுது எடுத்து விட்டு தூங்க வேண்டும். தூங்குறதுக்கு முன்னால
வலது பக்கம் சாய்ந்து வலது கன்னத்தில் கை வைத்து தூங்க வேண்டும். இது கஷ்டமான்னு கேட்கிறேன். அன்பாண்டவர்களே, மனிதனா பிறந்த எல்லாரும் இரவு சாப்பாடு அடிச்சா பல்லு துளக்கி கை காலை கழுவிக்கிட்டு தான் தூங்க போறாங்க. இதையே ஏன் உதுவா மாத்த முடியல? இதையே ஏன் உதுவா மாத்த முடியல? சிம்பிள் விஷயம். தூங்க போறோம், ஒன்றோ மல்லாக்க தூங்கணும், அல்லது முகம் குப்பர தூங்கணும், அல்லது வலது பக்கம் தூங்கணும், அல்லது இடது பக்கம். மனுஷனா பிறந்தா இப்படித்தான் தூங்கலாம். ஏதோ ஒரு அமைப்பில் தூங்குற நானும் நீங்களும் ஏன் வலது பக்கம் சாய்ந்து தூங்க முடியவில்லை? சாதாரண விஷயம். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் செருப்பு அணிந்தால், நீங்கள் செருப்பு அணிந்தால் வலது காலால் போடுங்கள், இடது காலால் கலட்டுங்கள். ரெண்டுல ஒன்றாலத்தான் போட போறோம். எத்தனை பேர் வலதால போடுறோம்? வலது கையால சாப்பிடுங்க, இடது கையால சாப்பிடுபவன் சைத்தானுண்டாங்க. நம்ம எத்தனை பேர் இந்த இடது கையால கடி குடிக்கு பாவிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட முன்மாதிரி இருக்குது, ஆனா எங்கட வாழ்க்கையில முன்மாதிரி பெறல நாங்க. காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. யாரால முன்மாதிரி எடுக்க முடியும் தெரியுமா? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யார் அல்லாஹுவை ஆசை வைத்து வாழுகிறானோ, மறுமை நாளை எதிர்பார்த்து வாழுகிறானோ, அவனாலதான் முன்மாதிரி பெற முடியும். அன்பாண்டவர்களே, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள், முஸ்லிம் காபிர் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட முன்மாதிரி இருக்குது, சந்தேகம் கிடையாது. ஆனா யாரால முன்மாதிரி எடுக்கலாம் தெரியுமா? அல்லாஹுவை சரியாக நம்பி, நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, என்றோ ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து மரணிப்பேன், நான் மறுமை நாளையில் படைத்தவன் பின்னால் எழுப்பப்படுவேன் என்கிற சிந்தனை உள்ள மனிதனாலதான் நபிகளாரிடத்திலிருந்து முன்மாதிரி எடுக்க முடியும் என்று படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த மறுமை சிந்தனை உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எப்பொழுது மறுமையை புறக்கணிக்கிறோமோ, அல்லது எப்பொழுது மறுமை வாழ்க்கையை மறந்து இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று வாழுகிறோமோ, அன்றைக்கு நாங்க நாசமா போயிடுவோம் சகோதரர்களே. வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. கோல் சொல்லி திரிகின்ற, புறம் பேசி திரிகின்ற அனைவருக்கும் கேடுதான், நாசம்தான். புறம் பேசுறது, கோல் பேசுறது, அடுத்தவர்களோட குறைய கதைக்கிறது எல்லாம் நாசத்தின் பக்கம் கொண்டு போகும். ஏன் இந்த நாசத்துக்கு மனிதன் போகிறான்? கோல் பேசுறது பாவம்னு தெரியுமா தெரியாதா? புறம் பேசுறது பாவம்ன்றது தெரியுமா தெரியாதா? அடுத்தவர்கள் அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது பாவம்ன்றது தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் மனிதன் இந்த நரகத்துக்கு இட்டு செல்கிற தப்பை செய்வதற்கு என்ன தெரியுமா காரணம்? வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. பொருளாதாரத்தை தேடி வைத்துக் கொண்டு அதை கணக்கு பார்த்து கொண்டே இருக்கிறான். இன்னும் தேடணும், இன்னும் தேடணும், இன்னும் தேடணும். எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு செல்வம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. அவன் நினைக்கிறான் அவனுடைய பொருளாதாரம் அவனை நீடூடி காலம் இந்த உலகத்துல வாழ வைக்கும்னு நினைக்கிறான். உலகத்துல நீண்ட காலம் வாழுவோம்ன்ற சிந்தனை தான் அந்த தப்பு, அந்த தவறு, அந்த பாவத்தை செய்யறதுக்கு காரணம் சகோதரர்களே. எப்பொழுதும் நான் மரணிக்கலாம், எந்த வினாடியும் நான் மரணிக்கலாம். என்னுடைய ரப்பு என்னை மறுமை நாளையில எழுப்புவான் என்ற உணர்வு இருந்தா இந்த பொருளாதாரத்தை முறையாக கையாளுவோம், அடுத்த மனிதர்களை மனிதர்களாக மதிப்போம். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்ஹாக்குமுத் தகாசுர். அதிகம் தேட வேண்டும் என்பது பொருளாதாரமாக இருக்கலாம், பிள்ளை குட்டிகளாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம். அதிகம் தேட வேண்டும் என்ற உணர்வு உங்களை பராக்காக்கி விட்டது. எதை விட்டும்? மரணத்தை விட்டும், மறுமையை விட்டும்,
மார்க்கத்தை விட்டும் உங்களை திசை திருப்பி விட்டது. எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரையில், மரணித்து கபறுகளை சந்திக்கும் வரையில் உங்களை திசை திருப்பி விட்டது. என்ன காரணம் தெரியுமா? உலகம்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்தோம், பொருளாதாரம் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்தோம். நான் எந்த வினாடியும் மரணிக்கலாம், எந்த செகண்டும் மௌத்தா போகலாம், என்னுடைய மூச்சு நின்று விட்டு நான் மறுமைக்குரியவனாகி விடுவேன் என்ற உணர்வு இல்லாததனால உலகத்துல நானும் நீங்களும் நினைச்ச மாதிரி வாழ்ந்தோம். அடே, நான் மௌத்தா போயிடலாமே, என்ற ரப்பு என்னை எழுப்புவான் என்ற அந்த மறுமை சிந்தனை இருந்து, இதை கொஞ்சம் நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு பிராக்டிக்கலா கொண்டு வந்து பாருங்க. இந்த சிந்தனையை உங்களோட உள்ளத்துல வச்சு பாருங்க. அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அது அடிப்படை காரணமாக இருக்கும் என்பதை மறந்து விடக் கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழணுங்க. நான் கேட்கிறேன், முஸ்லிம்களில் யாருக்காவது ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழணும்ன்றது தெரியாதா? தொழலண்டா அது பெரிய பாவம்ன்றது தெரியாதா? சரி, சுபகு தொழலாண்டா எவ்வளவு பெரிய பாவம் தூங்குறவருக்கும் தெரியும். சுபகு தொழுகிறது தொழாம இருக்கிறது பாவம் தான். ஆனாலும் என்னதான் செய்ய, கஷ்டமா இருக்குது தானே. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற ஒரு தத்துவத்தை பாருங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், தொழுகை என்பது இறையச்சம் உள்ளவர்களுக்கே தவிர மற்ற எல்லோருக்கும் பாரமானது. யாருக்குங்க தொழுகை பாரம்? யாருக்கெல்லாம் இறையச்சம் இல்லையோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ, அவர்கள் எல்லோருக்கும் தொழுகிறது பாரம்தான். லுகருக்கு 5 நிமிஷம் கொடுக்கணும், அசருக்கு 10 நிமிஷம் கொடுக்கணும், மக்ரிபுக்கு 15 நிமிஷம் கொடுக்கணும், இஷாவுக்கு ஒரு 20 நிமிஷம் கொடுக்கணும். உள்ளத்துக்கு பாரமா இருக்குது, அது சுமையாக இருக்குது. சுபகு தூக்கத்தை துறந்து வரணுமே, தூக்கத்திலிருந்து எழுப்பி வரணுமே, உள்ளத்துக்கு பாரமா இருக்குது. அல்லாஹ் சொல்றான், யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்குமோ அவர்களுக்கு பாரம் இருக்காது. இறையச்சம் உள்ளவர்கள் என்றால் யார்? அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம். இறையச்சம் உள்ளவங்கடா யார் தெரியுமா? அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம், நாங்கள் எங்களுடைய ரப்பை மறுமை நாளையிலே சந்திப்போம் என்ற உணர்வோடு வாழ்பவர்கள் தான் இறையச்சம் உள்ளவர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தொழுகிறது ஏங்க கஷ்டமா இருக்குது? ஏன் தொழுகிறது பாரமா இருக்குது? என்னுடைய ரப்பை நான் மறுமை நாளிலே சந்திப்பேன். நீ தொழுதாயா என்ற ஒரு கேள்வியை அல்லாஹ் கேட்பான். நீ ஏன் சுபகு தொழவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்பான். நீ ஏன் வேண்டும் என்று ஜமாத்தை புறக்கணித்தாய் என்ற அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்பான். கிசியர் மேசையிலே அமர்ந்து கொண்டு சுற்றி வளைத்து பள்ளிகள் இருக்க, மஸ்ஜிதுகள் இருக்க, நீ தொழாமல் ஏன் இருந்தாய் என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்பான். அந்த அச்சம், அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம், இறையச்சம் உள்ளவங்கடா அவர்களுடைய சிந்தனை நான் மறுமை நாளையில் ரப்பை சந்திப்பேன் என்ற அந்த உணர்வு உள்ளவர்கள் தான் இறையச்சம் உள்ளவர்கள். அவர்களுக்குத்தான் தொழுக பாரமா இருக்காது. அன்பாண்டவர்களே, இப்பொழுது கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். உள்ளத்திலே எப்பொழுதும் நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, மறுமைக்காக வாழ வந்தவன். லுகருடைய நேரம், பள்ளிக்கு போகல, லுகர் தொழல்ல, அடுத்த நிமிஷம் நான் மரணித்து விட்டால் என்ன நிலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுபகுக்கு அதான் சொல்கிறது, சுபகுடைய நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், அடே சுபகு தொழல்லையே, அடுத்த நிமிஷம் நான் மௌத்தா போனா என்ன நிலைமை? மறுமையில நான் ஏண்ட ரப்ப சந்திக்கணும் என்ற ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அன்பாண்டவர்களே, மறுமையில் நான் என்னுடைய ரப்பை சந்திப்பேன் என்கிற அந்த மறுமை உணர்வு என்னையும் உங்களையும் 5 நேரம் தொழுகின்ற தொழுகையாளிகளாக மாற்றும் என்கிற அடிப்படையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, இது 2வது அத்தியாயத்தின் 46வது வசனத்தை படியுங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு மனசிலே ஆழமான ஒரு சிந்தனையை வைத்திருப்பார்கள். என்ன? வஅன்னஹும் இலைஹி ராஜிஊன். இறையச்சம் உள்ளவங்கடா யாரு? நான் என்னுடைய ரப்பை சந்திப்பேன்ற உணர்வோடு வாழுகிற மனிதன். நான் இந்த உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் அல்லாஹுவின் பக்கம் திருப்பி செல்ல வந்தவன் என்ற உணர்வோடு வாழ்வார்கள். அவர்களுக்குத்தான் தொழுக பாரம் இருக்காது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நான் மறுமை நாளையில் என்னுடைய ரப்பை சந்திப்பேன். நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் என்றோ ஒரு நாள் மரணிப்பேன், என்னுடைய ரப்பிடத்தில் மீண்டு செல்வேன் என்ற உணர்வு எந்த அளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தொழுகையில விருப்பம் வரும், அந்த அளவுக்கு தொழுகையில இன்ட்ரெஸ்ட் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே மறுமையை மறந்து வாழ்வதுதான் இபாதத்துக்கள் பாரமாகுவதற்கு, சுமையாகுவதற்கு அடிப்படை காரணம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சட்டத்திலே திருடியவனின் கை வெட்ட வேண்டும், விபச்சாரம் செய்தவன் திருமணம் முடிக்கவில்லை என்றால் கல்லடிக்க வேண்டும், அத்தடிக்க வேண்டும், 100 கசையடி அடிக்க வேண்டும், திருமணம் முடித்திருந்தால் கல்லடித்து கொலை செய்ய வேண்டும். இதானே சட்டம். அல்லாஹ் அல் குர்ஆனில இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற மனிதர்களை பற்றி சொல்கிற பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான்? 24வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை படியுங்கள். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத்த ஜல்தா. விபச்சாரம் செய்த ஆணுக்கும் விபச்சாரம் செய்த பெண்ணுக்கும் 100 கசையடி அடியுங்கள். வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதிலே அவர்களுடைய விடயத்தில் இரக்கம் வந்து விட வேண்டாம். விபச்சாரம் செய்தவண்ட விஷயத்துல அடே மகனாச்சே, ஏண்ட புள்ளையே, ஏண்ட இரத்த உறவே, இந்த இரக்கம் வரக்கூடாது. அல்லாஹ் அடிக்க சொன்னா நான் 100 அடி அடிக்கணும், இதுக்கு பிறகு அவனுக்கு விபச்சாரத்துல ஆசையே வரக்கூடாது, அந்த அளவுக்கு அடிக்கணும். ஆனாலும் இன்றைக்கு எங்கட உள்ளத்துல கேட்டு பாருங்க, விபச்சாரம் செய்யறவனுக்கு ஹத்தடிக்கிறேன்டா, இதென்ன சட்டமா? இதென்ன மிருகத்தனமான சட்டம்? திருமணம் முடித்த பிறகு விபச்சாரம் செய்தவனுக்கு கல்லடித்து கொலை செய்தால் இதென்னடா இது சட்டம்? உள்ளத்துக்கு சுமையா இருக்குதே. சும்மா உங்கள்கிட்ட கேளுங்க, உங்களுடைய மகன், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், உங்களுடைய மகன் விபச்சாரம் செய்து கையும் மையுமாக பிடிபடுகிறான், 4 சாட்சிகளோடு நிரூபிக்கப்படுகிறான், அவனுக்கு இஸ்லாமிய சட்டத்தை நிறைவேற்ற விடுவோமா? உங்களுடைய மகன் கொலை செய்து விட்டான், கொலைக்கு கொலை இஸ்லாமிய சட்டம், அவன் தூக்கு கயிறு ஏறப்போகிறான், கொலை செய்யப்பட உங்களோட மனசு எப்படி இருக்கும்? பதறும் என, இந்த சட்டத்தை வெறுக்கும் என. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய இந்த சட்ட திட்டங்களை யாரால் செய்யலாம்? திருடி விட்டோம், கையும் மையுமாக பிடிபட்டு விட்டோம், கையை வெட்டுங்கள். இப்படி கொடுக்கிற மனநிலை வருமா? மகன் திருடனாக மாட்டி இருக்கிறான், சட்டத்தை நிறைவேற்றுங்க, உள்ளம் சொல்லுமா? யாரால் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், விபச்சாரம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற விடயத்தில் உள்ளத்தில் இரக்கம் வந்து விட வேண்டாம். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்களா, மறுமையை நம்புறீங்களா? இரக்கம் வரவானம். அல்லாஹ்வை நம்பலண்டா, மறுமையை பற்றின சரியான நம்பிக்கை இல்லைண்டா, இந்த சட்ட திட்டங்களில் எல்லாம் குறைபாடு விளங்கும், எங்களுக்கு மோசமான சட்டமா விளங்கும். மறுமையை ஆழமாக நம்பியவனுக்குத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பெருமதி விளங்கும் என்கிற ஆழமான தத்துவத்தை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் 24வது அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இப்படி குர்ஆனுக்கு கட்டுப்படுவது, சுன்னாவுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது, 5 நேரம் தொழுவது, மார்க்க சட்டதிட்டங்களை நிறைவேற்றுவது, அனைத்துக்கும் அடிப்படை காரணம் மறுமை சிந்தனை தான். பொருளாதாரத்துக்கு போங்க சகோதரர்களே, பொருளாதாரம். வட்டி ஹராம்னு தெரியாதா? லஞ்சம் கொடுக்கிறது ஹராம்னு தெரியாதா? ஏமாத்துறது ஹராம்னு தெரியாதா? கலப்படம் செய்யறது ஹராம்னு தெரியாதா? பிசினஸ்ல பொய் பேசுறது ஹராம்னு தெரியாதா? அன்பார்ந்தவர்களே, ஃபத்வா தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும் ஹராம்னு. அடுத்தவன் சொத்தை அநியாயமா சுரண்டுறது, அடுத்தவனுடைய இடத்துல இருந்து ஒரு ஜான் இடத்தை பிடிக்கிறது அநியாயமா இல்லையா? அன்பார்ந்தவர்கள், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதை விட மனசு வருது இல்ல. பொருளாதார ரீதியான தவறுகளை விட முடியல. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், கேளுங்கள். 83வது அத்தியாயம் 1வது வசனத்தில இருந்து 6வது வசனம் வரைக்கும் படிங்க. வயலுன் லில் முத்தஃபிஃபீன். அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் இருக்கிறது. அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்கள் என்றால் யார்? அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன். மனிதர்களிடத்திலிருந்து அளந்து எடுத்தால்
பரிபூரணமாக அளந்து எடுப்பார்கள். وَإِذَا كَالُوهُمْ أَوْ وَزَنُوهُمْ يُخْسِرُونَ அடுத்தவர்களுக்கு அளந்து நிறுத்து கொடுத்தால் அதிலே குறைவு செய்வார்கள். தனக்கு நம்ம அளவு நிறுவண்டு வரும் பொழுது 1 கிலோ அதை மட்டும்தான் பார்ப்போங்க, கிடையாது, எல்லாத்திலும் வரும். உங்களுக்கு நீங்க ஒரு துணி வாங்கினா எப்படி வாங்குவீங்க, ஒரு Dress வாங்கினா எப்படி வாங்குவீங்க, கொடுக்கிற சல்லிக்கு ஏத்த துணியா இருக்கணும், அப்படித்தானே? ஏமாற்றப்படக்கூடாது, சரியா கிடைக்கணும். நீங்களே இதை விற்பனை பண்ணினா எப்படி விற்பனை பண்ணுவீங்க? நம்பர் 1 குவாலிட்டின்னு சொல்லி செகண்ட் குவாலிட்டியை கொடுப்பீங்க, இல்லையா? இதுவும் நிர்வையில மோசடி தான், குவாலிட்டியில மோசடி தான், எல்லாத்திலும் நடக்கும். அது உதாரணம் சொல்ல எனக்கு நேரம் இடம் கொடுக்காது, சொல்கிறேன். பொருளாதார ரீதியாக நாங்கள் விடுகிற எல்லா மோசடிகளும் எல்லா தவறுகளும் மறுமை நாளையில் எங்களை நஷ்டவாளிகள் கூட்டத்திலே சேர்க்கும். இந்த மோசடியை சொன்ன அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், என்ன தெரியுமா? அலா யظن اولئك انهم مبعوثون பொருளாதார ரீதியாக அளவு நிர்வையில் மோசடி செய்யக்கூடியவர்கள் நாங்கள் எழுப்பப்படுவோமே என்று அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம். எங்க எழுப்பப்படுறது? லியௌமின் அதீம், மிகப்பெரிய ஒரு நாளைக்காக வேண்டி. யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், மனிதர்கள் எல்லாம் படைத்தவன் ரப்புக்கு முன்னால் எழுப்பி நிறுத்தப்படுகின்ற அந்த மறுமை நாளையில் நானும் எழுப்பி நிறுத்தப்படுவேனே என்று அந்த மோசடி செய்கிற மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்கிறான். சிந்தித்து பார்த்தால் பொருளாதாரத்தில் நல்லவர்களாக வாழ்வோம். சிந்திக்க நேரம் இல்லைங்க, சிந்திக்க நேரம் இல்ல. மறுமையை மறந்தோம். பொருளாதார ரீதியான எல்லா மோசடிகளும் எங்கள்கிட்ட இருக்குது, எல்லா அநியாயங்களும் இருக்குது. ஒவ்வொரு ரூபாவையும் உழைக்கிற நேரம், சம்பாதிக்கிற நேரம் ஒரு கேள்வி கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, லா தஸூலு கதமா அப்தின் ஹத்தா துஸ்அல அன் அர்பஇன் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். ஆதமுடைய மகனின் காலடி ஒரு எட்டு எடுத்து வைக்காது அவனிடத்தில் 4 கேள்விகள் கேட்டு பதில் சொல்லும் வரைக்கும். அதுல ஒன்று என்ன? அன் மாலிஹி, அவன் பொருளாதாரத்தை பத்தி கேட்கப்படும். எப்படி உழைத்தாய், எப்படி செலவழித்தாய்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு ரூபாவையும் சம்பாதிக்கிற உழைக்கிற நேரம் எப்படி உழைக்கிறோம்? அடே மறுமையில இந்த ஒரு ரூபாவை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்டா நான் என்ன சொல்வேன்? செலவழிக்கிறோம். மை கார் மை பெட்ரோல், அப்படித்தானே? என்ற பொருளாதாரம் நான் நினைத்த பிரகாரம் செலவழிப்பேன். எனக்கிட்ட கேள்வி கேட்க யார் இருக்கிறா? நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். உலகத்திலே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் யார் கேள்வி கேட்காவிட்டாலும் மறுமை நாளையில் படைத்தவன் கேட்பான், நீ எப்படி செலவழித்தாய்? அன்பாண்டவர்களே, மொபைல் போனுக்கு நீங்க டேட்டா போடுறதுக்கு மாசம் எவ்வளவு போகுது? மாசம் எவ்வளவு போகுது? கொஞ்சம் கண்முன்னுக்கு வச்சு பாருங்க. போடுற டேட்டால எத்தனை எம்பிக்கள் ஹராத்துக்கு போகுது, எத்தனை எம்பிக்கள் அநியாயமா செலவழிக்கப்படுது, எத்தனை எம்பிக்கள் அந்நிய பெண்களை பார்க்கறதுக்கு செலவழிக்கப்படுது, எத்தனை எம்பிக்கள் விபச்சார காட்சிகளுக்கு செலவழிக்கப்படுது. மறுமையில படைச்சவன் ரப்பு இந்த எம்பிக்களை பற்றி கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று அந்த மறுமையை கொஞ்சம் கண் முன்னால் நிறுத்தி பாருங்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு படை அவசியம் இல்லை, எங்களுக்கு இராணுவம் அவசியம் இல்லை, எங்களுக்கு நீதிமன்றங்கள் அவசியம் இல்லை, எங்களுக்கு சிறைச்சாலைகள் தேவையில்லை. படைத்தவன் ரப்பு மறுமை நாளையிலே என்னை கேள்வி கேட்பான், என்னை எழுப்புவான் என்ற அந்த ஒரு படை, அந்த அடிப்படை மாத்திரம் உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அதுதான் காரணமாக இருக்கும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குடும்ப வாழ்க்கை பேணி நடக்கிறோமா? இஸ்லாமிய அடிப்படையில் வாழுகிறோமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யார் அல்லாஹுவை நம்பி மறுமையை நம்பி வாழுகிறானோ, யார் அல்லாஹுவை நம்பி மறுமையை நம்பி வாழுகிறானோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவனுடைய இரத்த உறவுகளை, சொந்த பந்தங்களை, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தாயோடு பேசாதவர்கள் எத்தனை பேர்? தந்தைமார்களை கோபித்து வாழ்பவர்கள் எத்தனை பேர்? இரத்த உறவுகளான சாட்சி, சின்னம்மா, பெரியம்மா,
சித்தப்பா பெரியப்பா மாமா மாமி இரத்த உறவுகளோடு பேசாதவர்கள் கோபித்திருப்பவர்கள் எத்தனை பேர்? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பேசாதவர்கள் எத்தனை பேர்? சிந்தித்து பாருங்கள். எத்தனை குடும்ப உறவுகளை பகைத்து வாழுகிறோம், எத்தனை குடும்ப உறவுகளை எதிர்த்து வாழுகிறோம். எந்த உணர்வும் கிடையாது. நபிகளார் என்ன சொன்னாங்க? அல்லாஹுவை நம்பியவன், மறுமையை நம்பியவன் தன்னுடைய இரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும். தாய்க்கு ஏசுகிறான். ஏன் ஏசினோம் சகோதரர்களே? மறுமையில அல்லாஹ் என்னையே எழுப்பி ஒரு கேள்வி கேட்டா என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. மறுமையை நம்பியவன் தாயை மதிப்பான். தந்தையை திட்டுகிற நேரம் என்னுடைய இறப்பு மறுமை நாளையில கேட்பானே. இரத்த உறவுகளை பகைக்கிற நேரம், எதிர்க்கிற நேரம், கோபத்தாபங்கள் வெறுப்பை எல்லாம் உள்ளத்திலே கட்டி வைத்துக் கொண்டிருக்கிற நேரம் என்ற ரப்பு மறுமையில கேள்வி கேட்டா நான் என்ன சொல்வேன்? மறுமையை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த மறுமை சிந்தனை உள்ளத்தில் ஆழமாக இருக்குமாக இருந்தால் இரத்த உறவை நானும் நீங்களும் பேணி நடப்போம். அன்பாண்டவர்களே, இரத்த உறவுன்னு சொல்ற நேரம் ஒரு விடயத்தை சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம், சில நேரம் நம்ம எங்கட இரத்த உறவோட சரியாதான் நடக்கிறோம். கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் ஒரு கேள்வி கேளுங்கள். எங்கள் எல்லோருடைய ஆசை மறுமை நாளையில கணவன் மனைவியாக சுவர்க்கம் போக வேண்டும். இரத்த உறவை பகைச்சிட்டு எதிர்த்துட்டு சுவர்க்கம் போக இயலாது. கணவனாக இருப்பவர் இப்படி நடந்து கொள்கிறார், தன்னுடைய மனைவியின் மீது அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார், சர்வாதியாக இருக்கிறார். மனைவியை அவருடைய பெற்றோர்களோடு சேர்ந்து வாழ விடுவதில்லை, அவர்களுடைய இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ விடுவதில்லை. கணவன்மார்களாக இருப்பவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய மனைவிமார்களை அவர்களுடைய இரத்த உறவுகளில் இருந்து பிரித்தெடுத்து விட்டு நீங்களும் சுவர்க்கம் போக முடியாது, உங்களுடைய மனைவியையும் சுவர்க்கம் அழைத்து செல்ல முடியாது. சில பெண்மணிகள் கணவன்மாரின் இரக்கத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய பெற்றோரை விட்டும் தூரமாக்கி விடுகிறார்கள். இரத்த உறவுகளின் விரோதிகளாக கணவனை மாற்றி விடுகிறார்கள். அன்பாண்டவர்களே, எந்த அளவுக்கு தாய்க்கு செலவழிக்க விடுவதில்லை, இரத்த உறவுகளுக்கு கொடுக்க விடுவதில்லை, இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கணவன்மாரை அவர்களுடைய இரத்த உறவுகளில் இருந்து பிரித்தெடுத்து விட்டு நீங்கள் சுவர்க்கம் போகலாமா? தாய்மார்களே, சகோதரிகளே, நிதானமாக ஒரு கேள்வி கேளுங்கள். எனவே யாருடைய உள்ளத்திலே நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் மறுமைக்காக வாழ வந்தவன் என்ற உணர்வு ஆழமாக இருக்குமோ அவர்கள் இரத்த உறவுகளின் விடயத்தின் நல்ல முறையிலே நடப்பார்கள். பண்பாடு, நல்ல நடத்தை இஸ்லாம் என்ன சொல்கிறது சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். என்ன சொன்னாங்க? அல்லாஹுவை நம்பியவன், மறுமையை நம்பியவன் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். நாவை கட்டுப்படுத்துவது சரி கஷ்டமா இருக்குதுனே, நாவை பேணி நடப்பது கடுமையான கஷ்டம். ஏன்? ஏண்ட நாக்கு நான் நினைச்சதை பேசுவேன், உன்னால் என்ன செய்யலாம்? அன்பார்ந்தவர்களே, அடுத்தவனுக்கு ஏசுகிறோம், அடுத்தவனுக்கு பதுவா செய்கிறோம், அடுத்தவன் குறை அம்பலப்படுத்துறோம், அடுத்தவன் மானத்தை சீவழிக்கிறோம், எல்லாத்த செஞ்சிட்டும் உன்னால் என்ன செய்யலாம்? வேண்டியதை செஞ்சிக்க. இதனே காரணம், உலகத்தில் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் என்னையும் உங்களையும் பாவம் செய்ய வைத்தது. நான் உனக்கு ஏசி விட்டு, உனக்கு துரோகம் அழைத்து விட்டு, உனக்கு அநியாயம் அழைத்து விட்டு மறுமை நாளையிலே போனால் படைத்தவன் ரப்பு என்னை பிடித்துக் கொள்வானே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? காசு பணம் இல்லாத மறுமை நாள் வருவதற்கு முன்னால இந்த உலகத்துல நீங்க யாருக்காவது அநியாயம் இழைத்திருந்தால் மன்னிப்பு வாங்கிக்கோங்க சொன்னாங்க. ஏன்? அந்த மறுமை உணர்வு இருந்தால், அடே ஏசிட்டேனே, அநியாயம் செஞ்சிட்டேனே, துரோகம் இழைச்சிட்டேனே, அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற பக்குவம் வரும். மறுமையை மறந்தால் நான் நினைச்சதை செய்வேன், நீ வேண்டியது செய்திருப்போம். மறுமை உணர்வு இருக்குமாக இருந்தால் என்னுடைய ரப்பு மறுமையில எழுப்பி விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்ற அந்த உணர்வை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தினால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அதுதான் காரணம். சஹாபாக்கள் எங்களை போன்ற மனிதர்கள்,
எங்களை போன்ற உடல் கட்டமைப்பு, எங்களை போன்ற இரத்தோட்டம், எங்களை போன்ற ஆசாபாசம், எங்களை போன்ற பிசினஸ், எங்களை போன்ற உலக வாழ்க்கை எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. காலத்துக்கு வித்தியாசம் இருக்கும், ஆனால் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்கள் உத்தமர்களாக வாழ்ந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். உலகத்தில் அவங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு போனாங்க. என்ன? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த சர்டிபிகேட் எதனால கிடைச்சது? மறுமை நம்பிக்கை தான் சகோதரர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலுன், அவர்கள் சில மனிதர்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகா. அல்லாஹ் சொல்கிறான், கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், ஆனால் அல்லாஹ்வை மறக்கவில்லை, தொழுகையை பால்படுத்தவில்லை, ஜகாத்தை புறக்கணிக்கவில்லை. எங்களை மாதிரி பிசினஸ் பண்ணினாங்க, எங்களை மாதிரி ஆசைகள் உள்ள மனிதர்கள், ஆனா தொழுதாங்க நேரத்துக்கு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினாங்க, ஜகாத்தை சரியா கொடுத்தாங்க. எப்படி முடிஞ்சது? யஹாஃபூன யௌமன், அவர்கள் ஒரு நாளை பயந்தார்கள். அவர்கள் ஒரு நாளை பயந்தார்கள். எப்படிப்பட்ட நாள்? தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் புரண்டு போகக்கூடிய அந்த மறுமை நாளை பயந்தார்கள். அதனால நல்லவங்களா வாழ்ந்தாங்க, கொடுக்கல் வாங்கல் செஞ்சாங்க, மறுமையில் அல்லாஹ் என்னை எழுப்புவானேன்னு பயந்தாங்க, நேர்மையா நடந்தாங்க. வியாபாரம் செஞ்சாங்க, மறுமையில் அல்லாஹ் என்னை எழுப்புவானேன்னு பயந்தாங்க, வியாபாரத்துல நல்லவர்களா நடந்தாங்க. தொழுகையுடைய நேரம் வந்தது, தொழுகையை பால்படுத்தினால் அல்லாஹ் கேட்பானே என்று மறுமையை பயந்தாங்க, தொழுகையில சரியா இருந்தாங்க. எல்லாம் வாழ்க்கையில் அனைத்து விடயங்களிலும் உத்தமர்களாக இருந்தார்கள் என்றால் காரணம் அந்த மறுமை நாளை பயந்தார்கள் என்கிற அடிப்படை செய்தியை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்பொழுதும் எங்கட வாழ்க்கையில அந்த மர்மை உணர்வோடு வாழும். ஒவ்வொரு தவறு நடக்கிற நேரமும் சகோதரர்களை கொஞ்சம் உங்களை நிதானப்படுத்திக்கிட்டு, அந்த தப்புக்கு பின்னால, அந்த தவறுக்கு பின்னால, இதே நிலையில நான் மௌத்தா போனா என்ன நிலைமை, என் ரப்பு மறுமையில எழுப்பினா என்ன நிலைமை ஒரு கேள்வி கேளுங்க. மனிதனா பிறந்தவன் தப்பு செய்வான், தவறு செய்வான். மறுமை ஞாபகம் வந்தால், ரப்பே என்னை மௌத்தாக்குறதுக்கு முன்னால மன்னிச்சுக்கோ ரப்பேன்னு கேட்கிற பக்குவம் வரும். ஒரு இபாதத்தை வீணடிக்கிறோமா, ஒரு நல்ல காரியத்தை வீணடிக்கிறோமா, மார்க்கத்தை குடிதோண்டி புதைக்கிறோமா, இதே நிலையில் நான் மரணித்து விட்டால் என்னுடைய ரப்பு மறுமையில கேள்வி கேட்டா நான் என்ன செய்வேன்? ஒரு கேள்வி கேளுங்க சகோதரர்களே. அந்த மறுமை சிந்தனை என்னை முன்னே, ரப்பே நான் மார்க்கத்தை வீணாக்கிட்டேன், தொழுகையை பால்படுத்திட்டேன், இஸ்லாத்தை குடிதோண்டி புதைச்சிட்டேன், என் மௌத்துக்கு முன்னால் என்னை மன்னிச்சு கொண்டு கேட்கிற பக்குவம் வரும். அந்த மறுமை சிந்தனை எங்களை நல்லவர்களாக வாழ வைக்கும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, கணவன் மனைவியாக, பெற்றோர்கள் பிள்ளைகளாக, இரத்த உறவுகளாக, இஸ்லாமிய உறவுகளாக, நண்பர்களாக ஒருவருக்கொருவர் அந்த மறுமையை நினைவூட்டி கொண்டு, மறுமை ஞாபகத்தை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வோமாக இருந்தால் நல்லவர்களாக வாழ்வதற்கு அந்த மறுமை சிந்தனை மிகப்பெரியதொரு அடிப்படை காரணியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு, உலகத்திலே இன்றைக்கு வாழுகிற நானும் நீங்களும் அடுத்த வினாடி, நாளை, அடுத்த கிழமை, அடுத்த மாதம், அடுத்த வருடம் மரணிக்கலாம். மரணித்து விட்டால் என்னுடைய ரப்பு மறுமையிலே என்னை எழுப்பி நிறுத்துவான் என்கிற அந்த மறுமை உணர்வோடு இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து, அதே மறுமை சிந்தனையில் நல்லவர்களாக மரணித்து, மறுமை நாளையில் சுவனவாசிகள் என்ற அந்த கூட்டத்திலே பெயர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.